ஸ்ருதி நாராயணன் அவங்களோட பேரை கேட்டாலே சும்மா அதறதில்ல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பேர் இன்றைக்கி கூகுள் சர்ச்சில் வேறு லெவலாக தேடப்பட்டு வருது. அப்படி யாரும் அவங்கள பற்றி தேடலை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ அவங்க சார்ந்த ஒரு வீடியோ தான், ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஸ்ருதி நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரே நாளில் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க குறித்த ஒரு சம்பவத்தினால். அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட அந்தரங்கமான ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பல அதிர்ச்சியூட்டும் சம்பவங்களை வெளிப்படுத்தியிருக்கு. இது குறித்து நெட்டிசன்கள் கூட அந்த பெண்ணுக்கு சார்பாகவும் பேசியிருந்தாங்க, எதிராகவும் பேசியிருந்தாங்க, எதிர்கால சந்ததியினர் குறித்தும் பேசியிருந்தாங்க. எனவே நாங்களும் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த வீடியோவை பேச போகிறோம். குறிப்பாக விஜய் டிவி சீரியல் சிறகடிக்க ஆசை அப்படின்ற சீரியல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சீரியலில் நடிக்கக்கூடிய வித்யா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் நம்ம ஸ்ருதி நாராயணன். அவங்க ஒரு குட்டி கேரக்டரில் தான் நடிச்சிருக்காங்க. அவங்க குட்டி கேரக்டராக நடிச்சிருந்ததாலேயோ தெரியலை, அவங்க அப்படியான ஒரு சம்பவத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்மையில் அவங்களோட அந்தரங்கமான ஒரு வீடியோ வெளியாகி இருந்துச்சு. அதில் குறித்த ஒரு சினிமா துறை சார்ந்த ஒருத்தர் சொல்கிற விஷயங்களையெல்லாம் அவங்க செய்து காட்டுறாங்க. எனவே அந்த வீடியோ பல்வேறு சர்ச்சையான விடயங்களை பற்றி பேசியிருந்துச்சு. அந்த வீடியோ குறித்து அவங்கக்கிட்ட கேட்டபோது, இந்த வீடியோவில் இருக்கிறது நான் இல்லை, இது ஏஐ தொழில்நுட்பத்தால் செய்யப்பட்ட வீடியோ அப்படின்ட்டு அவங்க பதில் அளிச்சிருந்தாங்க. எனவே இதுக்கு அடுத்து நெட்டிசன்களும் கூட இந்த விடயம் தொடர்பில் தேட ஆரம்பித்தாங்க. தமிழ் சினிமா நட்சத்திரங்களும் இது குறித்து கருத்துக்களை வெளியிட்டாங்க. அதில் மிக முக்கியமாக நடிகை ஷக்கீலா அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த பெண் சொல்கிறாங்க, அந்த வீடியோவில் இருக்கிறது நான் இல்லை, ஏஐ தொழில்நுட்பத்தால் செய்யப்பட்ட வீடியோன்னு. ஆனால் அவங்க அது குறித்து எந்த ஒரு சட்ட நடவடிக்கையோ அல்லது அந்த குறித்த நபரை தொடர்பு கொண்டு எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கலை. எனவே நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் உண்மைக்குமே லாஜிக்கான ஒரு விஷயம் தான். அவங்க எப்படி அதை நாங்கள் நம்புறது? எனவே இது குறித்து நெட்டிசன்கள் கூட கேள்வி எழுப்பியிருந்தாங்க. எனவே அதுக்கு அப்புறமா நாங்கள் பார்க்கும் பொழுது அவங்க ஒரு வீடியோ வெளியாகினுச்சு. குறித்த சில நாட்களுக்கு பிறகு அது போன்ற பல வீடியோக்கள் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. எனவே அந்த வீடியோலாம் வெளியான பிறகு இந்த வீடியோ ஏஐ தொழில்நுட்பத்தால் செய்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது ரொம்பவுமே கேள்விக்குறியாகிருச்சு. எனவே இந்த வீடியோ ஏஐ தொழில்நுட்பத்தால் செய்யப்பட்ட வீடியோவோ அல்லது அதில் அவங்களே இருக்கிறாங்களோ அப்படின்றது விஷயம் இல்லை. நாங்கள் பேச வேண்டிய விஷயம், சினிமா துறை சார்ந்து பணிக்கு போகும் பெண்கள் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. எனவே அப்படி ஒரு பிரச்சனைக்கு அவங்க முகம் கொடுத்துருக்கலாம். அதையும் தாண்டி அதை இந்த சமூக சீரழிவாக ஒரு சமூக வலைத்தளங்களில் இட்டு அது குறித்து சந்தோஷம் அடைவது அல்லது அது குறித்து பேசுகிறதுங்கிறது உண்மைக்குமே எதிர்கால சந்ததியினரை இன்னும் பாதாளத்துக்குள்ளே தள்ளுற ஒரு விஷயமான ஒரு விடயம். எனவே இந்த வீடியோ சார்ந்த விடயங்களையெல்லாம் பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கே ஒரு கூச்சப்பட வேண்டிய ஒரு சுபாவமாக இருக்குது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மிகவும் வளர்ச்சி அடைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தொழில்நுட்பத்தால் ஒரு மனிதனினுடைய மனநிலையை கூட முழுமையாக கண்முன்னே கொண்டு வரக்கூடிய அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. எனவே அந்த தொழில்நுட்பத்தை சிலர் பிழை செய்துட்டு அந்த தொழில்நுட்பத்துக்கு மேலே பழி சுமத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது. சிலர் பிழை செய்யாமலேயே அந்த தொழில்நுட்பத்தை மேலே பழி சுமத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது. எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் சரியான வழியில் அனலைஸ் பண்ணி பார்க்கணுங்கிறது தான் எங்களினுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. மிக முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், வளர்ந்தோர் அல்லது முதியவர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரியான விடயங்கள் இருக்குது. எனவே இன்றைய காலகட்டத்தில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கோ பன்மடங்கு கெட்ட விஷயங்களும் இருக்குது. எனவே பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், கார்டியன்ஸ் நீங்கள் தான் ரொம்பவுமே அவதானமாக இந்த விஷயங்கள்ல எல்லாம் நீங்கள் ஈடுபடுத்த விடணும். வீட்டில் இருக்க குழந்தைங்க கையில் நீங்கள் மொபைல் ஃபோன் கொடுத்துருந்தாலும் சரி, என்ன கொடுத்துருந்தாலும் சரி, அவங்க எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, எந்த டைமுக்கு எப்போ வராங்க அப்படின்றது முதற்கொண்டு நீங்கள் ஒரு கண்ணு வச்சே ஆகணும். ஏனென்றால் இப்போ உள்ள காலகட்டம் இவ்வாறான சீரழிவுக்குள் இலகுவாக ஒரு மனுஷனை தள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. எனவே இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாக இருக்கும். இந்த வித்யா என்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிற ஸ்ருதி நாராயணனுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு விடயம் எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்படாமல் இருக்கணும். சினிமா துறையிலையும்
இவ்வாறான விடயங்கள் நடைபெற்றால் குறித்த அந்த விடயம் சார்ந்தவர்கள் அல்லது சினிமா துறையில் இருக்கிற மிக முக்கியமான நபர்கள் இது குறித்து ஒரு சட்ட நடவடிக்கையோ அல்லது இது குறித்த ஒரு நல்ல ஒரு பதிவையோ மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களினுடைய கருத்தாகவும் இருக்குது. எனவே இது குறித்து உங்களினுடைய கருத்துக்களும் எங்களுக்கு தேவை. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சினோன் தமிழச்சி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.